திமுக தலைவர் கருணாநிதியை 2 ஆண்டுகள் வீட்டு சிறையில் வைத்திருந்ததாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்த நிலையில் கருணாநிதியை அடக்கம் செய்ய மெரினாவில் இடம் தர மறுத்த ஆட்சியாளர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தினார். ஈரோடு தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியை ஸ்டாலின் வீட்டுச் சிறையில் வைத்திருந்ததாகவும் இதுகுறித்து திமுகவை சேர்ந்தவர்கள் தன்னிடம் புகார் மனு அளித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். உயிரோடு இருக்கின்ற பொழுதே பேச இல்லாத போதே இவரை தலைவராக்கல, திமுக தலைவராக்கல. ஏன்னா நமக்கே இப்படிப்பட்ட கதி, நம்மளையே சிறை வச்சிருக்கிறோம். ஸ்டாலின் இப்படி சிறை வச்சிருக்கிறதுனால இன்னைக்கு தொண்டர்களுக்கு சிரமப்படுத்திடுவாங்க. செயல் தலைவராக கொடுத்தார், தலைவராக கொடுக்கல. இறந்த பிறகுதான் ஒரு தலைவரானார் ஒழிய அது வரைக்கும் திரு கருணாநிதி அவர்கள் ஸ்டாலினுக்கு திமுக தலைவர் கொடுக்கல. ஏன்னா அப்பாவே இவரை நம்பல. மக்கள் உஷாராக, ஏன்னா அவர் வாய் பேசியிருந்தா நிச்சயம் ஸ்டாலினை தலைவர் ஆக்கியிருக்க மாட்டார். ஏன்னா அவர் அப்படி கொடுமைப்படுத்திருக்கிறாங்க. அவங்க கட்சிக்கார சொல்ற தகவலை வச்சு எங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழக தலைவரை தன்னுடைய தகப்பனாரே கொடுமைப்படுத்திய தலைவர் மு.க.ஸ்டாலின். மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியை அடக்கம் செய்ய மெரினாவில் இடம் தர மறுத்த ஆட்சியாளர்களுக்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்தார். கன்னியாகுமரி காங்கிரஸ் வேட்பாளர் வசந்தகுமாரை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட அவர் கருணாநிதிக்கு மெரினாவில் இடம் தர வேண்டாம் என வாதிட்டவர்கள் யார் என்று தெரியும் என கூறினார். தமிழின தலைவர் கலைஞர் அவர்களை அவமானப்படுத்திய இந்த எடப்பாடி கூட்டத்துக்கு நாம் இந்த தேர்தலில் பதில் சொல்லி ஆகணும். மறந்துடாதீங்க, கலைஞரின் மரணத்தில் கூட சித்திரவதை செய்த கூட்டம் தான் எடப்பாடி கூட்டம். ஆக அமைச்சரெல்லாம் கூடி பேசினாங்களாம். ஒரு சிலர் தரலாம், ஒரு சிலர் வேண்டாம். அதுல முக்கியமா தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் அவங்க தான் திட்டவட்டமா சொன்னாங்களாம். இந்த செய்திலாம் எங்களுக்கு வந்துருச்சு. நாம ஆட்சிக்கு வந்து அவங்க அந்த பொறுப்புல இருப்பாங்க. பழி வாங்குவதற்காக நான் சொல்ல, உணர்வாங்க. தூத்துக்குடி மக்களவை தொகுதி வேட்பாளர் புவனேஸ்வரனை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட டிடிவி தினகரன் இந்து மதத்தை ஸ்டாலின் தவறுதலாக பேசிவிட்டு தற்போது திமுக இந்துக்களுக்கு எதிரிகள் இல்லை என மாற்றி பேசி வருவதாகவும் கூறினார். இந்த மக்களை ஏமாற்றுகின்ற திமுக கூட்டணியும் மதவாதத்தை தூண்டி தமிழ்நாட்டை துண்டாட நினைக்கிற, தமிழ்நாட்டின் விவசாயத்தை, தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற மோடியும் அவர்களுக்கு அடிமைகளாக இருக்கின்ற பழனிசாமி கம்பெனியும் முடிவுக்கு கொண்ட தமிழ்நாட்டின் நலனுக்காக என்றென்றைக்கும் அம்மாவர்கள் வழியிலே உழைக்க காத்திருக்கிற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும். ஜிஎஸ்டி பண மதிப்பிழப்பு காரணமாக 5 லட்சம் பேர் வேலை இழந்த நிலையில் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்துள்ளது வெட்கக்கேடானது என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் விமர்சனம் செய்துள்ளார். தென்சென்னை தொகுதி திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியனை ஆதரித்து நங்கநல்லூரில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று அவருக்கு ஆதரவு திரட்டி பேசுகையில் இதை கூறினார். தமிழ்நாடு தொழில் அமைச்சர் MC சம்பத் ஒரு அறிக்கை தருகிறார். என்ன அறிக்கை? பணமதிப்பு இழப்பு, டிமானிட்டைசேஷன், GST வரி விதிப்பு, இந்த 2 காரணங்களால் தமிழ்நாட்டிலே 50,000 குறு சிறு தொழில்கள் மூடப்பட்டன, 5 லட்சம் பேர் வேலை இழந்தார்கள் என்று அறிக்கை தருகிறார். இப்படி ஒரு அறிக்கையை தந்துவிட்டு வெட்கம் இல்லாமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொள்கிறது? அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றதும் வேலூர் மாவட்டத்தை 3ஆக பிரித்து அரக்கோணத்தை தலைமையிடமாக கொண்ட புதிய மாவட்டம் விரைவில் உருவாக்கப்படும் என அரக்கோணத்தில் வாக்கு சேகரித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்தார். ஈரோட்டில் மதிமுக வேட்பாளர் கணேசமூர்த்தியை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட வைகோ சமூக நீதியை குழி தோண்டி புதைக்கும் முயற்சியில் பிரதமர் மோடி ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். நரேந்திர மோடி அரசு திரும்ப வந்தால் பேரபாயம் ஏற்படும், அமைதி இருக்காது, ரத்த கலர்கள் ஏற்படும். அது கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு பாசிச எதேச்சாதிகார ஆட்சி வந்துவிடக் கூடாது. ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற விதத்தில் அன்புள்ள கொண்டவர்களே, நீங்கள் தான் நீதிபதிகள், நீங்கள் தான் தீர்ப்பளிக்க போகிறவர்கள்.
தஞ்சையில் நடைபெற்ற நாம் தமிழர் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மத்திய அரசு கொண்டு வந்த மேக் இன் இந்தியா திட்டத்தை வாடகை தாய் பொருளாதாரம் என விமர்சித்தார். எல்லா நாடும் மேடின், சீனா மேடின், ஜப்பான் மேடின், ரஷ்யா மேடின், சிங்கப்பூர் மேடின், சின்ன நாடு சிங்கப்பூர் மேடின், ஜெர்மன் மேடின், பிரான்ஸ் மேடின், இந்தியா மேக்கின் திட்டங்கள். ஜப்பான் இந்தியாவில் வாங்கல் இந்தியாவில் தயாரிக்கலாம், வாங்கல் இந்தியாவில் தயாரிக்கலாம். யாரும் வாங்க நான் புள்ளப்பத்து தர நீ கொண்டு போங்க. இந்த முறை எவ்வளவு கேவலமானது? இது ஒரு வாடகை தாய் பொருளாதார கொள்கை. வரும் மக்களவைத் தேர்தல் பிரதமரை மாற்றும் தேர்தல் மட்டுமல்ல, அது தமிழகத்தின் தலையெழுத்தையே மாற்றும் தேர்தல் என மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சி வேட்பாளர் மூகாம்பிகையை ஆதரித்து அவர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்டார். வெவ்வேறு பரப்புரைகள் உங்களை குழப்புவதற்கு இருக்கும். ஆனால் பரப்புரை எவ்வளவு அழகாக அவர் பேசினாலும் அவர்கள் செயல்முறையை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். மாறி மாறி ரெண்டு பேரும் ஒண்ணுமே செய்யலைங்கிறது நிதர்சன உண்மை. ஒன்றும் செய்யவில்லை என்பது நிதர்சன உண்மை. அதை மாற்றும் பலம் உங்கள் கையில் இருக்கிறது. வெகு குறைந்த காலத்திலேயே தங்கள் கட்சியின் சின்னம் மக்களிடம் சென்று சேர்ந்து விட்டதாகவும் கமல்ஹாசன் தெரிவித்தார்.